ஈரோட்ல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்கு செலுத்துகிற ஒவ்வொரு இடமும் நான் உங்கள் பிள்ளையாக ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். எப்படி நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்கு செலுத்துனீங்க? உங்க வீட்டுல படிக்கிற பிள்ளைகளை, வேலை செய்கிற பிள்ளைகளை வேலைக்கு அனுப்பிட்டு படிக்க அனுப்பிட்டு வீட்டுல நிம்மதியா இருக்கீங்களா? இல்ல வீட்டுல பிள்ளைகளை விட்டுட்டு வெளியில நீங்க ஊர் தேசத்திற்கு சென்று வரும் பொழுது நிம்மதியா போயிட்டு வர முடியுதா? 4ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பெண்ணை ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுக்குறான். 8ஆம் வகுப்பு படிக்கிற பெண்ணை ஒரு ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுக்குறான். காலேஜுக்கு அனுப்புனா ப்ரொஃபசர் பாலியல் தொல்லை கொடுக்குறான். வேலைக்கு அனுப்புனா வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை. வேலைக்கு போயிட்டு வரும்பொழுது ஆட்டோவில் பாலியல் தொல்லை கொடுக்குறான், பேருந்துல பாலியல் தொல்லை கொடுக்குறான், தொடர் வண்டியில பாலியல் தொல்லை கொடுக்குறான். பெண்கள் எங்கேயுமே சுதந்திரமாக நடமாட முடியாத ஒரு சூழல் இருக்கு. இந்த சூழலை உருவாக்கியது யார் அப்படின்னு நீங்க சிந்திக்க வேணாமா? 60 ஆண்டு காலமாக திராவிட கட்சிகளுக்கு மாறி மாறி வாக்கு செலுத்தி இந்த கால சூழலை கெடுத்து விட்டார்கள் இல்லையா? இதற்கு இந்த அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் பங்கு இல்லை என்று நீங்க நினைக்கிறீங்களா? இந்த பாலியல் தொல்லையை அடக்குவதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு? மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை கூட பல பேர் சேர்ந்து பாலியல் வன்புணர்வு செய்யறானே, இந்த நிலைமையை உருவாக்கியது யார்? தமிழ்நாட்டின் மொழியை அழிச்சு, கலை இலக்கிய பண்பாடு அழிச்சு, ஒரு கலாச்சார சீர்கேடை ஏற்படுத்தியது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதன் வழிவந்த அதிகாரிகள் அனைவரும் வாக்கு செலுத்தும் பொழுது சிந்தித்து வாக்கு செலுத்துங்க. இந்த நிலை மாற என்ன செய்ய போறீங்க?